பிங்க். ஹலோ நண்பர்களே, இன்றைய கதை பேராசை எலி கற்றுக்கொண்ட பாடம். வாங்க பார்க்கலாம். ஒரு இரவு நேரத்தில் சின்ன எலி ஒன்று ஒரு வீட்டின் சமையலறைக்குள் மெதுவாக நுழைந்தது. வாவ், இவ்வளவு சாப்பாடா! இன்று எனக்கு லக்கி நைட். இந்த கேக்ஸ், சாக்லேட்ஸ், சீஸ் எல்லாம் நானே சாப்பிட போறேன். அங்கு இருக்கும் அனைத்து உணவையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தது. அப்போது அங்கே ஒரு பூனை வருவதை அந்த எலி பார்த்தது. மியாவ் மியாவ். யார் என் கிச்சன்ல? குட்டி எலி, வாசனை வருதே. அது தனது வீட்டுக்குள் ஒளிந்து கொள்ள ஓடியது. ஏன் நான் சிக்கிட்டேன்? என் வீட்டுக்குள்ள என்னால போக முடியலையே. எனக்கு அழுதையா வருது. அதுக்கப்புறம் பூனை போய்த்தா. அப்பா, நல்ல வாழ நான் டேபிளுக்கு கீழே மறைஞ்சு என்ன காப்பாத்திக்கிட்டேன். ஐயோ ஐயோ, என் வயிறு பெருசா ஆகுது. எலி செய்த தவற முழுமையாக உணர்ந்தது. இனிமே அளவாகத்தான் சாப்பிடுவேன். எனக்கு பசிச்சத சாப்பிடுவேன். உடற்பயிற்சி செய்து ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. எப்பவுமே பேராசையா இருக்க கூடாது. அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம். நாம எப்பவுமே அளவோடு இருக்கணும். பேராசை பெருநஷ்டம் என்பதைய அறிவோம். Please subscribe and like Yogo Pink.